மக்களே என்னன்னே தெரியலங்க. நான் போற இடம்லாம் என் கண்ணுல மீனா மாட்டுதுங்க. சும்மா கொல்ல பக்கம் போலான்னு போனோங்க. அங்க ஒரு வாய்க்கால்ல தண்ணியே இல்லாம இந்த மீன் குஞ்சுங்க மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. அந்த வாய்க்கால்ல இருந்த நெறைய மீன் செத்து போச்சுங்க. ஒரு சில மீன் மட்டும் தான் துடிச்சிட்டு இருந்தது. பக்கத்திலேயே ஒரு வாட்டர் கேன் இருந்ததுங்க. அதில எடுத்து இந்த மீன் குஞ்செல்லாம் புடிச்சு போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஒரு அன்னக்குண்டான்ல தண்ணி ஊத்தி அதில இந்த மீன் குஞ்சுங்கள விட்டேங்க. ரொம்பவே அழகா மேய்ஞ்சது. நான் புடிச்சிட்டு வந்த மீன்ல என்னென்ன மீன் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 2 சிலேப்பி குஞ்சுகளும், மிச்சம் எல்லாம் சின்ன சின்ன குல்லாக்கெண்டை, அதுவும் இல்லாம கப்பி மீன் குஞ்சுங்க நெறையா இருந்துச்சுங்க. கப்பி மீன்லாம் பார்த்தீங்கன்னா, வயிறெல்லாம் குண்டு குண்டா இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு குட்டி போடுற நிலைமையில இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த மீன்கள்லாம் நான் சின்ன வயசுல புடிச்சு நெறையா விளையாடியிருக்கேங்க. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வாய்க்கால்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன். இப்போ எவ்வளோதான் மீன் தொட்டிங்க வந்தாலும் நம்ப இந்த மீன புடிச்சு நீங்க பாட்டில்ல விட்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா மேயுங்க. அதை விட பெரிய மீன் தொட்டி எதுவுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அழகா இருக்கும். இந்த மீன்கள்லாம் கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு அப்புறம் எங்க ஊர்ல இருந்த ஒரு குளத்துல எடுத்துட்டு போய் விட்டுட்டேங்க. இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் நம்ம கண்ணில் மீனா மாட்டுதுன்னு சொல்லியிருப்பேன். ஆமாங்க, நான் ஃபிஷிங் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் போய்ட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய ஃபிஷிங் வீடியோஸ் போடுறேன். நீங்களும் இந்த மீனை பிடிச்சி விளையாடி இருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.